Hello friends, welcome to Indian Job Summil. மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் அதாவது ரயில்வே குரூப் டி சம்மந்தமாக நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்தது இல்லைங்களா? அதாவது மினிமம் 10th படித்தா போதுமா, இல்லை 10th வித் ஐடிஐ இருக்கணுமா, இல்லை நம்ம 10th வித் அப்ரண்டிஸ் முடிச்சிருக்கணுமா, இந்த மாதிரி நிறைய டவுட் இருந்தது. இன்க்ளூடிங் எனக்கும் இருந்தது. ஓகேங்களா? நிறைய யூடியூபர்ஸ்க்கும் அது கன்ஃபார்ம் பண்ண முடியல. அஃபிஷியலாக ரயில்வே சைட்லேருந்து எந்த ஒரு நோட்டீஸும் வரல இது சம்மந்தமாக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 ஜனவரி ஒரு நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இதில் அப்படின்னா, இது சம்மந்தப்பட்ட ரயில்வே மேனேஜர்ஸ் டிவிஷன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் எல்லாருக்கும் ஃபார்வர்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃபார் தி ரெக்ரூட்மெண்ட் ஃப்ரம் ஓப்பன் மார்க்கெட் இன் லெவல் 1. சேலரி 7th பே கமிஷன் லெவல் 1 படி நம்மளுக்கு குரூப் டி போஸ்ட்டுக்கு சேலரி இருக்கும். ஸோ இட் ஹாஸ் பீன் டிசைடட், இங்கே பாருங்கள், the issue has been reviewed and in supersession of the earlier instruction as under reference. It has been decided by the board that minimum educational qualification for all future open market recruitments in level 1 group D. ஓகேங்களா? ஸோ இந்த level 1 group D போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், மினிமம் 10th பாஸ், ரெக்ரூட்மெண்ட் வில் பி 10th பாஸ் ஆர் இல்லை அப்படின்னா ஐடிஐ ஆர் ஈக்குவலண்ட், ஐடிஐக்கு சரி சமமான படிப்பு படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நேஷ்னல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட், ரயில்வேயில் நேஷ்னல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தால் அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3 குவாலிஃபிகேஷன் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஐடிஐ மட்டும் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஐடிஐக்கு சரிசமமான படிப்பு ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா ரயில்வேஸில் நேஷ்னல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட், அதாவது ரயில்வேஸில் அப்ரெண்டிஸ் முடித்து நேஷ்னல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் இதை நம்பலை. ப்ரோ 10th மட்டும் பாஸ் இருக்காது, அது கூட அடிஷ்னலாக ஐடிஐ இருக்கும், இல்லை அப்படின்னா அப்ரெண்டிஸ் முடித்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அது இப்போ அப்படி இல்லை. ரயில்வே சைட்லேருந்து அஃபீஷியலாகவே ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இது சம்மந்தமாக. ஸோ இங்கே பாருங்கள், 10th பாஸு ஐடிஐ இல்லை அப்படின்னா நீங்கள் அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ரயில்வேஸில் 10th பாஸ் பண்ணவங்களாவே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. போன முறை எப்படின்னு தெரியல, ஏன்னா போன முறை குரூப் டி அதாவது 2019 நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணல, நம்ம 2021 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 2019 நோட்டிஃபிகேஷன் எப்படி ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், அதெல்லாம் எதுவுமே நான் ரெஃபர் பண்ணல. 2019 நோட்டிஃபிகேஷனே நான் ரெஃபர் பண்ணல. பட் நம்ம யூடியூப் சேனல் மெம்பர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை ப்ரோ போன வருஷம் அனௌன்ஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனில் 10th பாஸ் வித் ஐடிஐ கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணாமல் சொல்ல முடியாது இல்லையா அஃபீஷியலாக. ஸோ ரயில்வே சைட்லேருந்து 2 ஜனவரி அஃபீஷியலாக நியூ டெல்லியிலேருந்து இது சம்மந்தமாக நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சம்மந்தப்பட்ட எல்லா ஜோனல் ரயில்வேஸ் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ்க்கும் இந்த ஒரு மெசேஜை அவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரயில்வேஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் எடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.